ஆத்ம வணக்கம். மாயை, நாம் காண்பது அனைத்தும் மாயை. இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்பீங்க. சோ மாயைனா என்ன, இந்த மாயையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு கிளியர் கட்டா பார்ப்போம். சோ மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. முதல்ல மாயைனா என்னன்னு பார்த்துருவோம். அடுத்து இந்த மாயையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்ப்போங்க. மாயைனா ஒண்ணு நிலையானது இருக்கு, இன்னொன்னு நிலையற்றது இருக்கு. இந்த பூமியில எதுங்க நிலையானது? எதுவுமே நிலையானது கிடையாது. இப்போ இந்த மனித உடம்பு இப்போ ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குமா? கிடையாது. கண்டிப்பா மாற்றம் அடைந்து இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் இப்போ ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் ஒரு வருஷத்துல என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ மனிதனா உருவாக்கி வச்சிருக்கான் பாருங்க ஆசைகள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பணம் ஆசை, பதவி ஆசை, இதெல்லாம். இதுல ஜோக் என்னன்னா, இதெல்லாம் மனிதனா உருவாக்குனது. இதுல மனிதனே போய் சிக்கிட்டு அதுல இருந்து எப்படி மீண்டு வர முடியாம தவிச்சு அதுக்குள்ள மூழ்கி சிற்றின்பத்தை மட்டும் அடைஞ்சிட்டு இதுக்கு மேல ஒரு பேரின்பத்தை இருக்கு அப்படின்னு அவன் உணராம கடைசியில ஒண்ணுத்துக்கும் உதவாம அவன் இறந்து போயிட்டு திருப்பி திருப்பி பிறப்பெடுக்கிறான். இந்த பூமியில எதுவுமே நிலையற்றதுன்னு சொல்லிட்டேன். அப்போ எதுங்க நிலையானது? நம்ம இந்த பிரபஞ்சம் முழுக்க எது நிலையானதா இருக்கு? இந்த அண்ட சராசரம் பரவி இருக்கும் அந்த இறைவன் ஒருவனே நிலையானவன். அந்த இறைவனை அடையணும்னா நம்ம இந்த மாயையில இருந்து தப்பிச்சாகணும். இந்த மாயை, நீங்க எவ்வளவு நல்லவனா கூட இருக்கலாங்க, ஆனா இந்த மாயை உங்களை அதுக்குள்ள இழுத்துட்டு போக பார்க்கணும். நீங்க தான் அதுக்கு ஒரு ஜாக்கிரதையா, இது நம்ம மாயைக்குள்ள தள்ளுது, நம்ம ஒரு விஷயம் பண்றோம், இதுல நம்ம அடிக்ட் ஆயிடக்கூடாது, இதுக்குள்ள மூழ்கிடக்கூடாது அப்படின்னு நீங்க உணர்ந்தா மட்டும்தான் முடியும். நீங்க நல்லவனா கூட இருக்கலாம். இப்ப ஆன்மீகத்துக்குள்ள வரீங்க, ஏதோ பண்றீங்க, உங்க கையில ஓரளவுக்கு பணம் சேர்ந்துட்டு இப்ப எதை வேணாலும் பண்ணலாம், கொஞ்சம் பணம் சேரும். அந்த பணத்து பின்னாடியே போனீங்கன்னா அது உங்களை மாயைக்குள்ள சிக்க வச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். மாயைக்குள்ள சிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு நம்மளுடைய மனம் தான் காரணம். இந்த மனம் அங்கங்க அலைப்பாயம். நீ இந்த விஷயம் பண்ணு உனக்கு சுகம் தர, நீ இந்த விஷயம் பண்ணு உனக்கு சுகம் தரன்னு சொல்லும். இந்த மாதிரி நம்மளுடைய மனசு அங்க இங்க அலைப்பாஞ்சிட்டு இருந்தனா நம்ம கடைசி வரைக்கும் மாயைக்குள்ள சிக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய ஆசைகள் எங்க போனாலும் அதை இழுத்துட்டு ஒருநிலைப்படுத்தணும். நம்மளுடைய மனதை நம்ம ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கு நம்ம தியானம் பண்ணணும். இப்போ ஒருத்தன் மது போதைக்கு அடிமை ஆயிருக்காங்க, அவன் ஒரு சிற்றின்பத்தை அனுபவிக்கிறான். பேரின்பம் என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியல. அவன் அந்த சிற்று இன்பத்துல தன்னையும் மறந்துடுறான், தன் குடும்பத்தையும் மறந்துடுறான், தான் எதுக்காக வந்தன்றதையும் மறந்துடுறான், கடைசியில் அந்த இறைவனையும் மறந்துடுறான். இப்படி வாழ்ந்தா அவன் இருந்தா என்ன, உயிர் போனா என்ன? இந்த மாதிரி வாழ்றதால என்ன யூஸ்? இந்த மாயை பண்ற வேலை பல பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணும். அதாவது ஒரு சின்ன ஆசையா இருந்தா கூட உங்களை அதுக்குள்ள இழுத்துட்டு போக பார்க்கும். நீங்க தான் கவனமா இருந்து அதுக்குள்ள இருந்து வெளியே வரணுங்க. இப்போ மாயைனா என்னன்னு பார்த்துக்கிட்டோம். மாயையிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது? அடுத்த டாபிக். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், இந்த பூமியில எதுவுமே நிலை ஆனது கிடையாது, எல்லாமே நிலையற்றது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க ஒரு ஆசைக்குள்ள சிக்கி இருப்பீங்கல்ல, நீங்க அந்த ஆசையை அனுபவிக்கும் போது, டேய் இதெல்லாம் சும்மா சாதாரண நிலையற்றது, இதை விட ஆனந்தம், பேரானந்தம் ஒண்ணு இருக்கு, அந்த ஆனந்தத்தை நான் அடையணும். அந்த ஆனந்தத்தை அடையணும்னா நான் என்ன பண்ணணும்? நம்ம அதை ஒரு விழிப்பு நிலையோட பண்ணணும். ஒவ்வொரு விஷயம் பண்ணும் பொழுதும் அதை கவனிச்சு ஒரு விழிப்பு நிலையோட, இதெல்லாம் ஒரு ஆசையை என் மனம் சொல்றதாலதான் நான் அதை பண்றேன், இதை விட பேரானந்தம் ஒண்ணு இருக்கு, நான் அதை அடையணும். அதை அடையணும்னா நான் என்ன பண்ணணும்? இதை விடணும். இதை விடணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய மனம் அதை ஒரு விழிப்பு நிலையோட அதை போக்கஸ் பண்ணி அதுக்குள்ள இருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்றத பார்க்கணும். எடுத்த உடனே பெரிய ஆசையெல்லாம் அவங்களால டக்குன்னு விட முடியாது. ஆனா நம்மளால முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் நம்மளுடைய மனம் தான் காரணம். அப்ப அது பண்ணும் பொழுது இது நிலையானது இல்லை, இதை விட ஒரு பேரானந்தம் ஒண்ணு இருக்கு, அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஒரு பற்று இல்லாம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை பிடிச்சிக்காதீங்க. பற்றோட ஒரு பிடிச்சிருக்காம இது பற்றற்றதோட அது ஒரு விழிப்பு நிலையோட பண்ணீங்கன்னா ஈஸியா வெளியே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமா சுலபமா எதுல வெளியே வர முடியுமோ அதுல இருந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா இந்த மாயிலிருந்து விடுபடுவீங்க. இப்போ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை ஒரு விழிப்பு நிலையோட ஒரு பற்று இல்லாம பண்ணுங்க. அது மேல முழுமையா அந்த ஒரு பற்று வச்சுக்காதீங்க. இது இருந்தாதான் என்னால வாழ முடியும் அப்படின்னு அந்த மாயைக்குள்ள வெளியே வரது ரொம்ப கஷ்டங்க. அதனாலதான் சொல்றேன், அதை ஒரு விழிப்பு நிலையோட
இதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது ஃபுல்லா ஒரு சிற்றின்பம் தான். இதை விட பேரின்பம் ஒண்ணு காத்துட்டு இருக்கு, அதை நான் அடையணும். இதெல்லாம் பண்ணா அதை போய் அடைய முடியாது, திருப்பி திருப்பி இந்த பூமியில பிறப்பு எடுத்துட்டு இருப்பேன். இது எல்லாம் காரணம் நம்மளுடைய மனசு. நம்மளுடைய மனசு சொல்லிதான் நம்ம இதுக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பண்ணீங்கன்னா ஈஸியா அது ஒரு எந்த மாயையில சிக்கிட்டு இருந்தா கூட நீங்க வெளியே வரலாங்க. நீங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம எதுக்கு அடிமையா இருக்கோம், எதனால நம்மளால முன்னேறி போக மாட்டே இருக்கு, ஏன் நமக்கு இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மாயை அது எவ்வளவு பெரிய ஆசைக்குள்ள சிக்கிட்டு இருந்தாலும் நீங்க வெளியே வரலாம். மாயை எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு நம்மளும் முக்தி நிலை அடைஞ்சு நம்மளும் அந்த ஒரு பேரானந்தத்தை உணர்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பல வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.